நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 2ங்க. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து தமிழில் ஒரு நாளாவது எங்ககிட்ட கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல, அழகர் வந்து 2வது டைம் திருமணம் பண்ண போகிறாரு. புது பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ஆதி பாரதி வந்து அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் வந்து அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்ச உடனே அங்கிட்டிருந்து நம்ம தமிழ் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அப்பா அவங்களுக்கு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. டக்குன்னு அவங்க பார்த்த உடனே ரியலைஸ் ஆகி டக்குன்னு அந்த ஃபோனை வாங்கி யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பார்த்தா அது வந்து சாரதா. நம்ம தமிழ் வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டாங்க. உடனே அந்த சாரதா வந்து சொல்கிறாங்க, எப்பா எப்படிப்பா இருக்க, தமிழ் பாரதி எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாருமே நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குறேன் தப்பாக நினைக்காத, அதாவது எனக்கு தமிழ் வந்து நேற்று கனவுல வந்தா, அதிலிருந்து வந்து எனக்கு அவளை பார்க்கணும் போலே தோணிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து வந்து ஒரு நாளாவது அவளை வந்து என் கண்ணில் காட்டிட்டு கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் வந்து பாரதிக்கிட்ட கேட்கணும்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா கேளுப்பா, பாரதிக்கு என் மேலே கோவம் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டைம் கேட்டுப்பார். எனக்கு வந்து தமிழை பார்க்கணும் போலே இருக்குது, பாரதி கோவமாக இருந்தால் அந்த கோவம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் கேட்டுட்டு அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா எனக்கு வாய்ஸை கேட்கணும் போலே இருக்குது, தமிழ் பக்கத்தில் இருந்து ஃபோனை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டு பாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க, அம்மா வந்து இப்படி கேட்காங்க, நீங்கள் வந்து லவுட் ஸ்பீக்கரில் கேட்டிங்கல்ல என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆதி, எனக்கு வந்து உங்கள் அம்மாவை வந்து மன்னிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா, கொஞ்ச நாளைக்கு வந்து உங்கள் அம்மாவை பற்றி எந்த விஷயத்தையுமே நம்ம 2 பேரும் பேசிக்க வேண்டாம் அப்படி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி தமிழ் ஒரு இடத்துல இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம இவங்க ஓடி வராங்க. பாரதி வந்து ஆதி உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஓடி வராங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அங்கே வந்து ஆண்டாளை வந்து ஒரு பையன் வந்து பொண்ணு பார்க்க வந்தானா, அதை வந்து பாட்டியும் அழகர் சார் தான் துரத்தி விட்டுருக்காங்களாம். இங்கே பார்த்தா நம்ம அழகர் வந்து பொண்ணு பார்க்க போகிறாராம், என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க அவங்க பாட்டில் பார்க்கட்டும், நமக்கு அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே என்னங்க இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, அவங்க பாட்டில் ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிற மாதிரி ஒன்றுமே ஆகாது, அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ லவ் இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, சண்டை போட்டால் உள்ளே அவ்வளோ லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. ஏண்டி நீ உன் புக்கே ஒழுங்காக படிக்க மாட்டேன், நீ புது புக்கை படிச்சியாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நிஜமாத்தாம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க கூட 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரிஞ்சுக்கிடுவாங்க சேர்ந்துக்கிடுவாங்க, ஆனால் 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏய் யாரை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குமா, அந்த குழந்தை தூங்கின பிறகு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்படி ஓல்டி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து விரட்டி விட்டுறாங்க. அடுத்து டக்குன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே ஆண்டாள்கிட்ட இங்கே அழகர் சார் வீடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அழகர்லாம் இங்கே யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப பார்க்காங்க. அந்த நேரத்தில் பாட்டி வந்துட்டு வாயா வாயா அழகர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன பாட்டி இங்கே அழகர் இருக்கான்னு சொல்கிறீங்க, அந்த பிள்ளை அழகரே இங்கே இல்லைன்னு சொல்லுது, அவளுக்கு பொறாமை, நம்ம குடும்பம் பற்றி தெரியாது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டு போனோடனே வெளியில் வந்து ஆண்டாளுக்கு வந்து இருக்கவே முடியல, உள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்வத்தோடு வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனே நீங்கள் யாருமா இங்கே எதுக்குமா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து பாரதியோட ஃப்ரெண்டு, பாரதி பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஆதி பாரதி வெளியில் போயிருக்காங்க, நீ பிறகு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் இருந்து பார்த்துட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போகாமே நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டாள். சரி வந்த விஷயத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே லட்சுமி வந்து டீ காப்பி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பரவாயில்லையே மாப்பிள்ளை தம்பி வந்து ஃபோட்டோவை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்க வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அந்த பொண்ணு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம அழகர் வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓ அப்படியா சார், எவ்வளோ அழகாக இறைவன் வந்து எவ்வளோ அழகாக அந்த பிள்ளையை கொடுத்துட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் இப்படி அறிவு இல்லாமல் கொடுத்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து ஆண்டாள் வந்து மாப்பிள்ளை உட்காருங்க சேரில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அத்தை நீங்கள் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அழகர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன மாப்பிள்ளை நீங்கள் தான் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உட்காந்துடுறாங்க. சரி மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த வர்ற எலெக்ஷனில் வந்து அவன் வந்து பிரசிடெண்ட்டாக நிற்கான், கண்டிப்பாக பிரசிடெண்ட்
ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆல்ரெடி இருக்கிற பிரசிடெண்ட் வந்து ஒன்றும் செய்யலை, அவனுக்கு யார் ஓட்டு போட மாட்டாங்க, இவன் தான் பிரசிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் பரவாயில்லையே அப்போனா வருங்கால பிரசிடெண்ட்டோட மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.